ஃபோன் மட்டும் கிடைக்காட்டி சச்சின் இனத்துக்கான இறந்தவரண்டே எங்களுக்கு ரீசன் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ எல்லாம் நியூஸில் கேள்விப்பட்டிருவீங்களே அவர் அப்படி டாக்டர் இப்படி அப்போ அவையெல்லாம் என்ன தெரிஞ்சது அந்த ஆதாரம் முழுக்க அந்த ஃபோனில் இருக்குது. வளர்ந்தவங்களே இப்படியெல்லாம் செய்யக்க என் தம்பி அது அறியாத வயசில் இப்படி செய்துட்டேன் அதுக்கு இப்படியெல்லாம் கொமெண்ட்ஸ் போடுறீங்கன்னா கொமெண்ட்ஸ் போடுறவங்களெல்லாம் உத்தமன் இல்லை. அவள் கொஞ்சி கொண்டு போடுற படம் அவள் புருஷாண்டு போட்டிருப்பா. சரியா தன் பிள்ளைக்கும் நீங்கள்லாம் பாதுகாவலர். ஒரு அரசியல்வாதியோ பாராளுமன்ற உறுப்பினரோ இன்றைக்கு அங்கே காடாத்து செய்கிறோம். இங்கே சாம்பல் அவத்தையே தப்பன் கையால் அள்ளி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் கேக்கு வெட்டி கொண்டாடி அந்த படம் ஒன்று இங்கே எங்களுக்கு வந்துருந்துச்சு. சமூக ஊடகங்களூடாக இதை தெரியப்பட்டோம்ன்றதுக்கான காரணம் அது எங்களுக்கு அந்த ஒரு லோயரை வச்சு நாங்கள் இதை சட்ட ரீதியாக தான் போகிறோம். அதை போட்ட கொமெண்ட்ஸ்காரர் இல்லை கை குழந்தையா தூக்கி வளர்த்த ஒரு அத்தை நான். எனக்கு அவளை சாகடிக்கணுமென்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. இன்னொரு ஆம்பளை பிள்ளை அவளை பாதிக்கக்கூடாதுன்றதான் நான் குமரன் அழுதே நான் பார்க்கலாண்டு தான் நான் குமரன் அழுததே பார்த்தேன். சச்சின் கொமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு அந்த பொம்பளே தெரியாது. விளக்கம் இல்லாத குடும்பம் மட்டும் நினைக்கக்கூடாது. எங்களோட ஒன்றை விட்டு அண்ணாண்ட பேருக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அந்த பிள்ளைங்க பேருக்கு. சச்சின் அப்பா கொஞ்சம் அப்செட்டாக இருந்துட்டேன் டக்குன்னு. ஆனால் இது ஒரு சதியாகவும் இருக்கலாம். அவன் வளர்ந்து வர்ற டைமில் திடீரென்று என் தம்பி இறந்துட்டான். இந்த 9ஆம் மாதம் வந்தால் தான் அவருக்கு 17 வயசு. அவங்க சொந்தக்கார பிள்ளை தானே. இவன் கேமும் விளையாடுறவன். நாங்கள் நினைக்கிறது இவன் கேம் விளையாடி கொண்டு இருக்கிறானோ. அவன்ட இதோட இருக்குது. ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளை இதை செய்திருந்தாரண்டா நாங்கள் இன்றைக்கு உங்களை கூப்பிட்டு கூட எங்களுக்கு இந்த பேட்டியை நாங்கள் கொடுத்துருக்கவே மாட்டோம். அவள் ஏதோ எங்கெல்லாம் விளையாடின பிள்ளைகளுக்குள்ள இல்லாத மாதிரி கெட்ட வார்த்தையிலால எல்லாம் எல்லாம் பேசி அவள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனது. டிவோர்ஸ் ஆன அவரும் எங்களுக்கு சொந்தக்காரன் தான். அவருடைய இறுதி கிரியையில் கலந்து கொள்ள சில பேர் பயப்பட்டிருக்கிறான். அவருக்கு சச்சின் முதலாவதானே இல்லை. அவர் நினைச்சிருந்தா படிச்சிருக்கலாம். நாங்கள் படிப்பை குழப்பையில அந்த தவில இன்னும் பார்க்க மனம் இல்லாமல் அந்த அறையை பூட்டி வச்சிருக்கேன். இரவு நீங்கள் இந்த வீட்டில் வந்திருந்தீங்களா சச்சின் இந்த தவில் கச்சேரியை ராத்திரி தகப்பன் போட்டு விட்டுட்டேன். எனக்கு போடுங்க நான் கேட்க வேணும். நேற்றைய தினம் ஒரு சமூக ஊடகத்தில் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு சச்சின் குடும்ப சைட்லேருந்து அந்த என்ன தகவல் வெளியில் பெறப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது. நீங்கள் கணக்கு விஷயங்கள் நேற்று சொல்லியிருந்த நீங்கள் எல்லா மக்களுக்கும் அது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி நாங்கள் பதிவு செய்ய வந்ததுக்கான காரணம் மகன் சார்ந்து சமூக ஊடகங்கள் தவறுதலான பரப்புரைகளை செய்யுதுன்னு தான் நீங்கள் கூடுதலான விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்கள் நேற்றைய காணொலிக்கு பிறகும் அப்படியான விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு கேட்குறேன் சமூக ஊடகத்தில். இப்போ நாங்கள் சொன்னதுக்கு சில பேர் சில விஷயங்கள் கீழே போடுறதான வேண்டிய அபிப்பிராயங்களை அதில் சில பேர் கூடிய அளவு நல்ல விஷயத்தை தெரியப்படுத்தினது நல்லது. எங்களோட சச்சினுக்கு நியாயம் கிடைக்கணுமென்று சொன்னவே நிறைய பேர். அதில் ஒரு சிலர் அதை சின்ன பிள்ளை இவருக்கு என்ன இந்த நேரம் அது சரியாக அது உண்மைதான். அவற்றை வயசுக்கு அது ஆனால் அந்த சொன்னாக்களும் அந்த வயசை தாண்டி வந்தாக்களாக தான் இருப்பினான். அந்த வயசு ஒரு பொல்லாத வயசுன்னும் அவைகளுக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்த அளவில் அந்த சொன்னாக்கள் வயசு கூடினாக்கள்லாம் சச்சினை விட வயசு கூடினா பிள்ளைகள்லாம். அப்போ எனக்கு தெரியும் அவை அந்த பாதையை கடந்து வந்த ஆக்கள்லாம் அந்த வயசை அவை அப்படி சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் சொல்கிறார் இவர் பெரிய இதோ அப்படின்லாம் கதைக்கிறீங்கன்னா அதுங்களுக்கு மனது கஷ்டமாக இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு சில விஷயம் நான் சொல்ல வேண்டி இருக்குது இந்த இடத்துல. என்னென்னு கேட்டால் நாளைக்கு உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. நாளைக்கு உங்களோட பிள்ளைகளும் இந்த வயசை தாண்டி வர வேணும். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கல. எங்களோட பிள்ளை இப்படி செய்தது அட்வைஸ் கொடுக்கல. ஒரு அறிவுரையாக சொல்லி ஒரு வேண்டுதலாக தான் சொன்னால் நீங்களும் எல்லாருமே கவனமாகிருங்கோ. இப்படி எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் நடந்துட்டுது. அதை மாதிரி உங்களோட பிள்ளைகள் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாத விஷயந்தான் சொன்ன நாங்கள். மற்றும்படி எங்களோட பிள்ளைய நாங்கள் உயர்த்தி கதைக்கணுமென்ற அப்படி இல்லை. நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஃபோன் மட்டும் கிடைக்காட்டி சச்சின் இனத்துக்கான இறந்தவரண்டே எங்களுக்கு ரீசன் தெரியாமல் இருந்திருக்கும். சில நேரத்தில் சச்சின் கூட கேம் விளையாடுற குணமும் இருந்தது. நாங்கள் ஒரு வேளை அதைத்தான் மெயின் பண்ணி நினைச்சிட்டோம். டக்கண்டோ ஐயோ ஏதோ கேமை விளையாடிட்டாரோன்ட்டு யோசிச்சுட்டேன். மற்றபடி நான் அவனை தப்பாக நினைக்கல. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே எங்களோட பிள்ளை போயிருக்குமென்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இது எங்களுக்கு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி. அதை அந்த அவைக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். இதை இவ்வளோத்தையும் நான் அதை எப்படி எடுக்கணும் முதலியாக இந்த வயசை தாண்டி உங்களோட பிள்ளைகளும் வர்ற நேரம் இருக்கும். அதை மாதிரி நீங்களும் இந்த வயசை தாண்டி வந்திருப்பீங்க. அப்போ எங்களோட வலி வேதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி நீங்கள் ஏன் இப்படி போட்டிருக்கிறீங்களான்னு நான் தெரியலை. நாங்கள் நீங்களும் இதிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணுமென்றதுக்கும் எங்களோட சச்சினுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமென்று தான் நான் அதை போட்டிருக்கிறேன். என்னென்னு கேட்டால் எங்களோட சச்சினை நான்
கை குழந்தையா தூக்கி வளர்த்த ஒரு அத்தை நான். எனக்கு தெரியும் சச்சின் வந்து கணக்கவே கதைக்க மாட்டேன். அவர்கிட்ட ரசிகர்கள்ட்ட கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். வந்து அவர் வந்து கணக்க கதைக்கவே மாட்டார். ஒரு சிரிப்பு தான். தான் வளத்தையும் வாசித்து போட்டு பெருமிதமே இல்லை. அவனுடனே போய் கடையில் மைலோ குடிச்சு கொண்டு நிற்கிற ஒரு பிள்ளை அவன். எனக்கு தெரியும். ஒரு வடை கடையில் இல்லை, ஒரு வடை வண்டியில் கூட கண்டோன்னே அத்தை எனக்கு வடை வேணுமென்று கேட்குற ஒரு பிள்ளை அவர். தகப்பன் அவ்வளவு செல்லமாக வச்சுருந்தவர். ஏன்னா தனக்கு ஒரு பொக்கிஷம் அது. அது ஒரு கடவுள் தந்த கொடையண்டு தகப்பன் நம்பி இருந்தவர். அது மட்டும் இல்லை, இந்த குடும்பமே சச்சினை தான் நம்பி இருந்தது. பெரிய ஒரு வசதியான குடும்பம் இல்லை. நான் இது முதலும் சொல்லியிருந்தேன். இது நான் உண்மையான இதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சில பேர் நினைக்கலாம் அவர் ஏசிக்காண்டி கதவை பூட்டியிருந்தேன்ற ஒரு வசனம் நாங்கள் அதில் சொல்லியிருந்தோம். நாங்கள் அப்போ இந்த தற்சமயத்துக்கு வந்து இந்த ஒரு வெக்கை எல்லாருக்கும் ஒரு ஒரு அனல் பறந்த வெக்கையாக இருந்தது. இவர் சில கச்சேரிகளுக்கு போயிட்டு வரைக்கும் அது வந்து ஒரு அதை 3 முறை 4 முறை கட்டுக்காசில் வந்து ஒரு எல்லா கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு விநியோகம் ஏசி வந்து விலை குறைவாக எல்லா கடைகள்லையும் விற்கப்பட்டது. அப்படி வேண்டின ஏசி தான் சச்சினுக்கு ஒழிய சச்சின் வந்து அது என்னென்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது சொன்னாலே விளங்கி இருக்கும். இவ்வளோ ஒரு கஷ்டமும் ஒரு ஆசையிலையும் அவர்கிட்ட வயசு, அவர் இவ்வளோ தொழில் செய்கிறார், இவ்வளோ அந்த வீட்டில் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிறாருன்றதுக்காண்டி தேப்பன் அவருக்கு செய்த ஒரு சின்ன ஒரு இது என்ன ஒரு அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த வெக்க தானே இந்த பிள்ளை வந்து இவ்வளோத்தை வாய்ச்சி போட்டு வந்து களைப்பில் படுத்திருக்கிறது சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ட்டு தான் அதை அவர் செய்தவர். மற்றும்படி பெரிய பங்களாவும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தா அது சாதாரணமான ஒரு வீடு தான். அவர்கிட்ட வீடு நீங்கள் பார்த்துருக்குறீங்களானே. இனித்தான் அவர் நல்லா இருக்க வேணும். அந்த நேரத்தில் எங்களுக்கு எங்களோட பிள்ளை இல்லை. போலீஸில் முறைப்பாடு நீங்களாக போய் கொடுத்துருக்குறீங்களா இல்லை வந்து இது சார்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிறீங்களா? இல்லை, இன்னும் அப்படி நாங்கள் உடனே பிள்ளையை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே ஹாஸ்பிட்டலில் சச்சின் இறந்த இதுதான் வந்தது. அப்போ அங்கே சில காவல்துறையாக வந்து எங்களோட கதைச்சவை என்ன நடந்தால் அப்படி வேறு என்ன இது படிக்கிறாரா என்ன செய்கிறாரா அப்படி என்ற ஒரு சில இதுகள் கேட்டவையொழிய பிறகு எங்களோட இந்த ஏரியா போலீஸில் போய் சொல்லிட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமெண்டு அவ சொல்லி வச்சுருந்தவையோளுக்கு. அப்போ அப்பாவை மட்டும் கூட்டி கொண்டு போனவை. அதுக்கு பிறகு நாங்கள் ஏரியா போலீஸில் போய் இன்னும் நாங்கள் எங்கட போய் தான் கொடுக்க இல்லை. என்னென்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் எடுத்துட்டினோம்ண்டு. இப்போ ஒரு கதை வருகுது. நாங்கள் ஏரியா போலீஸ்லையும் போய் சொல்ல வேணுமெண்டு. நாங்கள் நினைச்சோம் போலீஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த இது நியூஸ் அதான் அதைத்தான் ஒரு இந்த சமூக ஊடகங்களூடாக இதை தெரியப்படுத்தணுன்றதுக்கான காரணம் என்ன? இது வந்து நாங்கள் மற்ற பிள்ளைகளை பாதுகாக்கணுமென்றதும் சச்சினை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேணாமென்று தான் ஊடகத்தை இதுன்றது. மற்றபடி நாங்கள் நியாயமான வழியாக தான் போகிறோங்க. நாங்கள் அப்படி நேர்மையாக போகிறது தான் எங்களுக்கு விருப்பம். அது மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு லோயரை வச்சு நாங்கள் இதை சட்ட ரீதியாக தான் போகிறோம். ஆனால் நாங்கள் இந்த ஊடகங்கள் கண்டபடி பரப்பின இதுகளால் கொஞ்சம் இந்த கணமான பாதிப்பாக கிடந்ததால் தான் நான் இந்த ஒரு விளக்கத்தை சொன்னால், எந்த ஊடகங்களாக இருந்தாலும் உண்மைகளை போடுங்க, எங்கள்கிட்ட வந்து கேளுங்க. எங்கள்கிட்ட பாதிப்பை நீங்கள் வந்து கேட்க நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் மறைக்க விரும்பலை. ஏன்னா எங்களுக்கு வந்து சச்சின் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும் 17 வயசில் அவர் நல்லா சாதிச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சாதித்தவர் உயிரோடு இல்லாதவர். அந்த சாதனைகளை வந்து நாங்கள் நல்ல நிலைமையில் இன்னும் பொக்கிஷமாக வச்சுருக்கணும். ஏன்னா அப்படித்தான் அவர் வாசிச்சிருக்கிறார். அப்படித்தான் நிறைய ரசிகர்களை சேர்த்துருக்கிறார், சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அவரை அவதூறாக கதைக்கிறதுக்கு எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. மற்றது ஊடகத்துக்கு சொன்னதுக்கு இன்னொரு விஷயம் இருந்தது. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருங்க. இப்படி எங்களோட சச்சினுக்கு நடந்துட்டு இதை மாதிரி என்னென்னா இந்த பெண்கள் அதை நான் குறிப்பிட்டு நான் உண்மையாக சொல்கிறது வந்து எல்லாருமே நாங்கள் ஆண்களை தான் கூட சொல்கிறோம். நாங்கள் இப்போ எந்த ஒரு அனுபவத்தில் எந்த மருமகன் நான் அவருக்கு அத்தை அவர் இதை சொல்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் எங்கட முதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஆண் மகனாக எங்களோட ஒரு குடும்பத்தில். அதை மாதிரி இப்போ எனக்கு விளங்கிட்டுது. இப்போ பெண்களால் தான் நாங்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறோம்னு விளங்கிட்டேன். அப்போ நான் இது ஒரு ஆண் பிள்ளைக்காண்டி கதைக்கிறேன். என்ற பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை தெரியாமல் பிடிச்சது. அதை மாதிரி உங்களோட பிள்ளைகளும் நடக்கக்கூடாது. இதே ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தால் என்ன நடக்குமென்றதும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதே ஒரு ஆணுக்கு கண்டபடியாக இது அமைதியாகவே போயிட்டுது. அப்போ அதுக்கு தான் நான் ஊடகத்துக்கு இதை சொல்ல விரும்பினதில்லை. எல்லா அம்மாக்கள் தான் கூட ஆண்கள் பிள்ளைகள் பாசமாக இருப்பினோம் அப்பாவை விட. அப்போ நான் அவைகளுக்கு தான் சொன்னால் கூட பிள்ளைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க, பொண்ணை என்ன செய்யணும் எப்படி இருக்கணும்ன்றது தான் ஊடகத்துக்கு நாங்கள் கொடுத்த விஷயம். மற்றது எங்களோட சச்சினை பற்றி அவதூறு கதைக்க வேண்டாம்ன்றது தான் முதல் மெயின் பிரச்சனை எங்களுக்கு. அது வேண்டாம் வேண்டாம், நீங்கள் உண்மையை போடையில்லை.
நீங்கள் பாய்க்கு வந்தபடி கதைச்சு கொண்டு இருக்க பார்த்து கொண்டிருக்கேன். நாங்கள் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கிறோம். அதுக்காகத்தான் மற்ற சட்ட ரீதியாக நீங்கள் சொல்கிறது என்ன 100% உண்மை. இந்த பிள்ளைக்கு நியாயம் வேணும். அதை நீ சொல்லத்தான் வேணும். நீ எந்த காரணத்துக்காண்டி எங்கட பிள்ளை என் உயிரை குடிச்சிட்டேன்றதை நீ சொல்லத்தான் வேணும். ஏன்னா நானும் பெண் பிள்ளைகளை பெற்ற நான் தான். அதுக்காண்டி இப்போ அவள் சாகடிக்கணுமென்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு நியாயம் என்ற ஒன்று வேணுமென்றதுக்காண்டியும் வேறு பிள்ளைகள் அந்த பெண்கள் மாதிரியான ஆக்கள்கிட்ட போய் மாட்டுப்படக்கூடாதுன்றதும் இந்த பிள்ளை செய்த குற்றத்தை உணர வேணும். அவை உணர்ற இல்லையன்றது எனக்கு சில விஷயங்கள் எங்களோட வீடுக்கு தேடி வந்திருக்கேன். ஏனெண்டா நேற்று அவன் வீட்டில் யாருக்கோ பிறந்த நாள், அந்த அவன் மகளுக்கோ இல்லை அவாக்கோ தெரியல. அவை அங்கே நாங்கள் இன்றைக்கு அங்கே காடாத்து செய்கிறோம். இங்கே சாம்பல் அவத்தையே தப்பன் கையால் அள்ளி கொண்டு இருக்கிற நேரத்தில் அங்கே கேக்கு வெட்டி கொண்டாடி அந்த படம் ஒன்று இங்கே எங்களுக்கு வந்துருந்துச்சு. இப்படி கேக் வெட்டி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது அதாவது அங்கே உள்ள ஒரு இன்னொரு உறவுக்காரர் எங்களுக்கு சொல்லி நம்ம இப்படி கேக் வெட்டி சந்தோஷப்பட்டுக்கணும். அதெல்லாம் இங்கே நினைச்சு பார்க்கல. அப்போ நாங்கள் நல்லா ஏமாந்து போனோம்ன்றதும் எங்கள்ட பற்றி எந்தவித அவைக்கு வந்து எந்தவித கவலையும் இல்லை. அந்த பிள்ளை செத்ததுன்றது வேதனையாக இருக்குது எங்களுக்கு. அதால் இந்த பிள்ளைய பற்றி அவை இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு என்னத்தை நாங்கள் சொல்கிறேன்டே எனக்கு தெரியாமல் இருக்குது. அந்த பிள்ளை என்ன கண்டா தேவையான பிள்ளை இல்லை. அவளுக்கு வந்து சட்டத்தில் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கட்டாயமாகவே கொடுத்தே ஆக வேணும். இன்னொரு ஆம்பளை பிள்ளை அவளால் பாதிக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட கருத்து. அவர் அந்த உலகம் எல்லாம் புகழ்பெற்ற ஒரு கலைஞன். மற்றது அவர்கிட்ட வாழ்க்கை இடையிலேயே நிப்பாட்டப்பட்டுட்டு அப்போ போகிற இறுதி பயணமாவது சந்தோஷமாக எங்களோட வீட்டில் இருந்து போகணும். இப்போ போலீஸ் வந்து நின்று அப்படி நின்று பிரச்சனை எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் அமைதியாகிட்டோம். எங்களோட பிள்ளையை போய் நாங்களோட பிள்ளைன்ற காரியத்தை முதல் முடிப்போம். பிறகு இதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம்னு தான் நாங்கள் அமைதியாக நாங்கள் அதுக்காண்டி விட்டுட்டம் பண்ணி இருக்கக்கூடாது. விளக்கம் இல்லாத குடும்பம் மட்டும் நினைக்கக்கூடாது. நாங்கள் நினைத்தது இதுதான், அவற்றை இறுதி பயணம் நல்ல மாதிரி முடியணும். அதோட சச்சின் அப்பா கொஞ்சம் அப்செட்டாக இருந்துட்டேட்டா கண்டு அவரை கூட்டிக் கொண்டு எதுவுமே நாங்கள் செய்ய முடியாத நிலைமையெல்லாம் இருந்து நாங்கள் என்னென்னு கேட்டால் அவர் பெனராக போய் கொஞ்சி கதைக்க வலிக்கிட்டார். தன்னால் தானே தண்டபாடு கதைக்க வலிக்கிட்டார். அதான் எங்களால் டக்கு டக்குண்டு ஒவ்வொரு முடிவையும் எடுக்க முடியாமல் இருந்தது. என்னென்னா அவருக்கு ஏதாவது செய்திருமோன்னு நாங்கள் அண்டே அவரை காணையில் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அவர் கஷ்டப்பட்டு போனோம். டக்காண்டு இங்கே அதுக்கிடையில் வேணுண்டா தனக்கு பிள்ளையே இல்லை. பிறகு என்ன எனக்கு வாழ்க்கையண்ட டக்காண்டு ஒரு மெனதால் டக்காண்டு தாண்டு போனேன். அப்போ அவரை பிடிச்சி வச்சு தான் நாங்கள் இப்போலாம் கவனம் வச்சு இப்போ கூட அவர் எங்கே போகிறார், எங்கே வாரார், எதில் நிற்கிறார், என்ன நிலைமையில் நிற்கிறாருன்னு அவதானிக்க ஒரு ஆளே அவருக்கு பின்னாலேயே போட்டிருக்கு. எங்களோட நிலைமை என்னென்னு சொல்கிறார். அவருக்கு அவர்கிட்ட இடத்துல இருந்து பார்த்தா தான் அது இந்த வேதனை தெரியும். என் தம்பி அவ்வளோ கஷ்டப்படுறார். அப்போ உடனேக்கு நாங்கள் டக்குன்னு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த சச்சின் இறுதிக்கிரியை நடந்த சமயம் நான் நின்றுருந்தேன்னா இந்த நிக்கேக்க வந்து குமரன் அண்ணா வந்து அந்த இந்தியாலேயோ இங்கேயோ தெரியல அவருக்கு கௌரவிச்சோன்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருந்தவர் இந்த உடம்புக்கு மேலே அது சார்ந்து ஒரு தெளிவுபடுத்துவீங்களா? அது வந்து இந்தியாவில் கேரளாவில் அவருக்கு கிடைச்சது. அது இங்கே வந்து கவனமாக அவர் வச்சுருந்தார். முதல் குமரன் அவர் கூட்டிக் கொண்டு போய் அதை அவருக்கு கிடைக்க செய்தவர் அந்த பாராட்டு இதுகள் எல்லாம். அப்போ அதை வந்து அந்த அவருக்கு போட்டு விடணுமென்று தகப்பன் ஆசைப்பட்டது. அது அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். குமரன் தான் ஆசைப்பட்டிருக்கார். கொண்டு வந்தது அவர் தான் கையில் கொண்டு வந்தது டக்கான போட்டவர். அது வந்து குமரனால் அவருக்கு கிடைக்க பெற்றது. அவருமெல்லாம் மாமன் தான் அவரும். அவர் கண்கலங்கி நான் குமரன் அழுதே நான் பார்க்கல. அண்டு தான் நான் குமரன் அழுததே பார்த்தேன். சச்சின் இந்த இதில் தான் அவர் அழுகிறார் சச்சின். அப்போ அவர் தெரியும் சச்சின் வந்து இப்படியான ஒரு கலைஞனண்டு அவர் தெரியும். அது அவருக்கும் அவர் அதே வயசில் ஒரு மகன் இருக்கிறார். அவர் அன்றைக்கு அழுத எல்லாருமே அதுவும் கதைச்சது. குமரன் லேசில் எல்லா இடம் அழமாட்டார். நேற்று சச்சின் இதில் நிறைய நேரம் நல்லா அழுதவர் உண்டு. அது அவங்க தான் கிடைச்சது. குமரனால் கிடைக்க பெற்றது. அந்த இந்தியா கச்சேரியும் குமரன் தான் அவருக்கு இதை அறிமுகப்படுத்தி அவரை கூட்டி கொண்டு போனது. இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் அப்புறம் அவர் நிறைய பேர் புகழோடு தான் அவர் இருந்தவர். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி எங்களோட சச்சினுக்கு அதோட உண்மையான ஓகோன்ற ஒரு வளர்த்தியும் டக்காண்டு வந்துட்டுது. அது அவருக்குத்தான் அந்த நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்ளணும் குமரனுக்கு. அது அங்கே தான் கிடைச்சது. பாராட்டு பத்திரங்கள் அதெல்லாம் அவருக்கு அங்கே கிடைச்சது. அங்கே அதை வேண்டது பெரிய விஷயம் உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இவ்வளவோ பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு சச்சினுக்கு அப்படி ஒரு கிடைச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷமும் அது ஒரு பெரிய
பிரசாதம் தான் சொல்ல வேணும். நாங்கள் சச்சினோட சேர்த்து 5 பேர். நான், அண்ணா, மெட்ட தங்கச்சி, மெட்டதான் சச்சின், அதுக்கடுத்து தங்கச்சி. சச்சின் எத்தனையாவது மகன்? சச்சின் 4. 4. இந்த கீழே கொமெண்ட்ஸ்லாம் போடுறீனவல்ல, கொமெண்ட்ஸ் போடுறாங்களுக்கு வந்து அந்த பொம்பளையே தெரியாது. அது இது வரைக்கும் சச்சினுக்கு நடந்தது வந்து எங்களோட சொந்தக்கார பிள்ளையால தான் நடந்திருக்கு. அப்போ அந்த சொந்தக்கார பிள்ளையை பற்றி யாருக்கு தெரியும்? வாரம் போகிறவனு தெரியுமா, இல்லை எங்களுக்கு தெரியுமா? அதான் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். சும்மா கண்ட பாட்டுக்கு என் பொம்பளையை பற்றி போகிறேங்க. அந்த பிள்ளையை பற்றி தெரிஞ்சபடியாக தான் எங்களோட சொந்தக்காரெல்லாம் சொன்னபடியாக தான் நாங்கள் அப்படி போட்டிருக்கிறோம். இந்த எல்லோரும் கதைக்கலாம், அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டாக கதைக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த பிள்ளை நடந்தது எங்களோட ஒன்றை விட்ட அண்ணாண்ட பிள்ளை. அப்போ யாருக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அந்த பிள்ளைங்க கேரக்டர் என்ன? எங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன். ஆனால் இது ஒரு சதியாகவும் இருக்கலாம். அவன் வளர்ந்து வர்ற டைமில் திடீரென்று என் தம்பி இறந்துட்டான். அவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எங்களுக்கு தான் தெரியும். இது வேணுமென்னு செய்திருக்கலாம். இது சனத்துக்கு சொன்னால் இதை விட கூடுதலாக கொமெண்ட்ஸ் அடிப்பிடும். இதுதான் உண்மை. தம்பி வளர்ந்து வரைக்கும் திடீரென்று தம்பியை சாகாடிட்டு அவங்கிட்ட சொந்தக்கார பிள்ளை தானே. இப்போ சச்சின் வந்து நடவடிக்கையில உங்களுக்கு மாற்றம் இல்லை நடவடிக்கையில் இந்த மாற்றமும் இல்லை. அவன் எங்களோட வளமையாக எப்படி இருப்பானோ அப்படிதான் ஒரு நாளும் இருந்தவன். ஆனால் இந்த ரூமுக்குள்ளே போய் கூட்டிடுவன் கேமும் விளையாடுறவன். நாங்கள் நினைக்கிறது இவன் கேம்கள் விளையாடி கொண்டு இருக்கிறானோ. இவ்வளோ நாள் அப்படி இல்லை. அவன் அந்த பொம்பளை சிந்தனையில் அப்படி ஒன்றுமே இல்லை. அவளில் திடீரென்று இப்படி ஒன்று நடந்துட்டுது. அதுதான் தெரியும். சச்சினும் நீங்க சொல்ற நபரும் வந்து உறவு முறைன்னு சொல்றீங்க. அக்கா தம்பி முறை சொல்றீங்க. சம்பவம் சம்பவம் இடம்பெற்றதுக்கு பிறகு அவண்ட தரப்புல இந்த உங்களோட கட்சி அல்லது நீங்கள் எடுத்து அவையோட கட்சி அவண்ட தரப்புல இருந்து எந்த விதம் ஒன்றுமே இல்லை. நாங்களாத்தான் நம்பர வேண்டி எடுத்து அவன் அம்மாவோட கதைச்சு நாங்கள் இப்படி நடந்தேன். அவள் ஏதோ எங்கெல்லாம் பிள்ளை அவன் பிள்ளைல பிள்ளை இல்லாத மாதிரி கெட்ட வார்த்தையிலால எல்லாம் அவையெல்லாம் பேசி கதைச்சேன். அதெல்லாம் நான் இந்த பிள்ளையும் சேர்ந்து கதைச்சேன்றதை நாங்கள் போட்டு விட்டுனாங்க வாட்ஸ்அப்பில். சரி, இப்போ நீங்கள் வந்து ஆதாரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கணக்க விஷயங்களை காட்டுங்கள்லாம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்த நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த அம்மாக்கும் அண்ணாக்கும் யாருக்குமோ கொடுத்தோன்னு சொன்னீங்க. அந்த ஆதாரங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கு அவை ஒரு காரணமாக இருக்கலாம் சொல்றீங்க. அதை தாண்டி இவ்வளவும் அந்த ஆதாரங்களை தாண்டி இனியும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா? எங்கள்கிட்ட இருந்த ஆதாரம் இதுதான், தொலைபேசி. இது அது பிடிபடாட்டிக்கு அவள் பிடிபட்டிருக்க மாட்டான். நாங்களும் இவ்வளவோ கற்பனையில் என்னென்னு தான் யோசிச்சிருப்போம். நிறைய வதந்திகளுக்கும் எங்களால் தலை உடுக்க இல்லாமல் இருந்திருக்கோம். எங்கிட்ட இப்போ வந்து முழுக்க அந்த பொம்பளையால் தான் எங்களோட பிள்ளை எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கிற அந்த விஷயம் எங்களுக்கு வடிவாயே தெளிவாக நல்ல தெளிவாக தெரியும், தெளிவாக தெரியும். அந்த ஆதாரம் முழுக்க அந்த ஃபோனில் இருக்குது. அது நாங்கள் காவல்துறைக்கும் அவைய 2 பேர் அது சம்மந்தப்பட்ட தாய்க்கும் சகோதரனுக்கும் தான் அதை அனுப்ப சொல்லி. அவை வந்து அவர் தம்பியாகத்தான் அவரை ஜூஸ் பண்ணின பயன்படுத்தினது. இவர் தப்பாக நினைச்சிட்டாருன்ற ஒரு கதை ஒன்று அவன் ஊரில் இருந்து எங்களுக்கு வந்தது. அதனால தான் நாங்கள் உடனே இது எல்லாத்தையும் அவைக்கு போட்டு விட்டது. ஒரு அக்கா தம்பி இந்த இந்த உறவுன்றது படம், அவள் கொஞ்சி கொண்டு போடுற படம், அவள் புருஷாண்டு போட்டிருக்குறா. சரியா, தன்னை பிள்ளைக்கும் நீங்கள்லாம் பாதுகாவலர், உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன்னுட்டு அவள் போட்டிருக்குறா. உங்களை ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ண மாட்டேன், நான் தவற நீங்கள் என்ன விட்டுருவீங்களோண்டு எல்லாம் கணக்க கேள்வி கேட்குறா. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அவள் கேட்குற கேள்வி வந்து தனக்கு எப்பையும் பாதுகாப்பாக இருக்கவனு, நீங்கள் எங்களை கைவிட்டுறக்கூடாது, நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன். அதாவது தன்னை இன்னொரு இதற்கு பிறந்த மகளை, இந்த 17 வயது சிறுவனை நீங்கள் தான் அவருக்கு அப்பான்னு சொல்கிறா. அதில் அப்போ நாங்கள் வாசித்து எங்களுக்கு எல்லாம் தலையை சுற்றி கொண்டு வருகுது. அப்போ அதை தூண்டப்பட்டிருக்குது, அவர்கிட்ட அதை திணிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இதில் இருந்து விளங்க வேணும். இதில் மற்ற இந்த இதில் அவைக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறார்கள், இந்த சிறுவன் தானே இப்படி எனக்கு கதைக்கிறார்கள், இதை யோசிக்க வேணும். அப்படித்தான் அந்த மெசேஜ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு தான் தெரியும் அதன் வேதனை. அவரில் வந்து அவள் என்ன சொல்லி திணிக்கப்பட்டிருக்கிறான்டா, காலம் பூரா நீங்கள்லாம் எங்களுக்கு எல்லாமே சச்சின், நீங்கள் மற்றவைக்காண்டி நீங்கள் உங்களோட அப்பா அம்மா இதுன்னு சொல்லி நீங்கள் என்ன கைவிட்டுறக்கூடாண்டு அவள் ஸ்டார்டிங்கிலேருந்து இதைத்தான் கதைச்சு கொண்டு வாடுறா. அதை இப்போ இவர் அதுக்கு இப்போ ரிப்ளை பண்ணுறார், நீங்கள் யோசிக்காதீங்க, நான் கவனமாக உங்களை பார்க்குறேன். அவர் சின்ன பிள்ளைத்தனமாக தான் அந்த மெசேஜ் போட்டு கொண்டிருக்கார். அவர்கிட்ட எதிர்காலத்தை அவர் யோசிக்காமக்கா மெசேஜ் போடுறார். இந்த முதல் வந்து அக்காண்டு போட்டவர் இப்போ இந்த கதைகளை கேட்டு அவர்கிட்ட இது மாறிக்கொண்டு போகுது. என்ன அந்த கொமெண்ட்ஸில் தெரியுது அவர் மனம் மாறிக்கொண்டு போகிறாருன்றது.
அதுக்கு எங்களுக்கே விளங்குது. ஆனால் அதை செய்தது சரி என்று சொல்கிறதுக்கு சரி இல்லை என்று நான் வாதாடுறதுக்கான அவற்றை வயசு இப்போ இதே ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளை இதை செய்திருந்தாரண்டா நாங்கள் இன்றைக்கு உங்களை கூப்பிட்டு கூட எங்களுக்கு இந்த பேட்டியை நாங்கள் கொடுத்துருக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களோட பிள்ளையில் நிறைய பிள்ளை இருக்கு. அவர் சிறுவர், அவர் மேஜரே இல்லை, 17 வயசே. இனி இந்த 9ஆம் மாதம் வந்தால் தான் அவருக்கு 17 வயசு. அப்போ நீங்கள் அங்கே அங்கே அந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் யோசிக்க வேணும். அவர் சிறுவனை பயன்படுத்தினது முதல் குற்றம். அந்த பிள்ளையை அப்படியெல்லாம் நீங்கள் திணிச்சிருக்கக்கூடாது. நான் உங்களோட புருஷா அவனோட மெசேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவனோட இதோடு இருக்குது. அதுக்கு தான் நான் ஊடகங்களை சொன்னால் நீங்கள் வதந்திகளை பெறப்ப வேணாம், சச்சின் வீட்டையே நேர வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் காட்டுறோம். நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்களை கஷ்டப்படுத்தாதீங்கொண்டா தான் முதல் ஊடகத்தை கூப்பிட்டது. இல்லை எங்களுக்கு நிறைய ஊடகத்தால் தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த ஊடகம் உங்களுக்கே விளங்கும். எங்களோட பிள்ளையை பயன்படுத்தி கொலை செய்த மாதிரி தான் இது. தற்கொலை இல்லை, இது கொலையை தூண்டப்பட்டிருக்குது, அவரை சாகடிச்சிக்கப்பட்டிருக்குது. அங்கே நீங்கள் எல்லாரும் விளங்கி கொள்ள வேணும். இந்த அம்மா என்னத்துக்கு இப்படி சொல்கிறாண்டு எங்களுக்கு எங்களோட பிள்ளையை இல்லாமாக்கி இருக்குது. ஒருவேளை இவா சொன்ன மாதிரி சுருதி சொன்ன மாதிரி சில நேரத்தில் இது ஒரு சில சூழ்ச்சிகளாயும் இருக்கலாம். ஐயா, எங்களோட தொழில் அப்படியான ஒரு தொழில். ஒரு கலைஞனை வளர விடாமல் சில பேர் செய்த சூழ்ச்சிகளோ ஒரு தந்திரங்களோ இவ வச்சு பயன்படுத்தி இருக்கோம். இதுக்கு இந்த பின்னணியில் ஏதாவது இருக்குமோ அது வெளிவரட்டுக்கும். சில பேர் அதுக்காண்டி பயந்து ஒதுங்கக்கூடிய ஆக்களும் இருக்கு. நம்ம இப்படி ஒன்றை இனி நாங்கள் செய்யக்கூடாது, இப்படி இது வெளிவந்திருக்கு அப்படி என்று நினைச்சு அப்படி ஏதாவது சூழ்ச்சியாக இருந்திருந்தா அதை கூட நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ சில நேரத்தில் இந்த பெண்ணை பயன்படுத்தின பின்னணிகள் யாராவது இருக்கலாமோ, போய் நீ சச்சினை இப்படி செய்து இப்படி மெசேஜ்களை போட்டு அவரை இதுக்குள்ளே கவர்ந்து அவருக்கு ஏதாவது இப்படி தூண்டி அவர் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறார். இல்லாட்டி காசு பணம் நல்லா வளர்ந்து கொண்டு பாரார், நல்லா உழைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ தான் அதை அமைச்சு கொள்ளலாமோ, தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமோன்ற அந்த பெண் சில நேரத்தில் நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் கடவுள் ஒருதனுக்கு தான் உண்மை சம்பவம் தெரியும். ஆனால் எங்களுக்கு இந்த போன்ல இருந்த விளக்கம் இந்த பிள்ளை இவரை பயன்படுத்தி இருக்குது, கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கு, அவரை சாகடிச்சிருக்கிறார். அதை நாங்கள் சும்மா இதை விடையலாது. எங்களுக்கு எங்களோட பிள்ளை முக்கியம், எங்களோட அது பெரிய பொக்கிஷம். சும்மா ஒரு சாதாரணமான பிள்ளை இல்லை. அவர் சச்சின் எங்களுக்கு மட்டும் தேவையான பிள்ளை இல்லை, உங்களுக்கும் தேவையான ஒரு பிள்ளை. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்த நீங்கள் இங்கே வர்ற நேரத்தில் அவர்கிட்ட ரசிகர் ஒரு ஆள் இங்கே இருந்தார். அவர் அப்பாவின் கோயிலில் வாசித்து மகன் இன்றைக்கு வாசிக்கிறத தாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு விருப்பம்ட்டு உங்களை சொல்கிறேன். அப்போ நீங்கள் அங்கே தான் யோசிக்கணும். வீட்டுக்காரருக்கு மட்டும் சச்சின் முக்கியம் இல்லை, உலகத்துக்கே முக்கியமான ஒரு பிள்ளை. அந்த உலகத்தை விட்டே போயிட்டானே, அந்த தாய் இந்த நிலைமை என்னன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். சச்சினும் அந்த சம்மந்தப்பட்ட நபரும் இப்போ எவ்வளோ காலமாக கதைச்சி இப்போ இவர் நாங்கள் அப்படி பார்க்கல. இந்த போன் அக்கறைப்பட்டவர் வச்சிருந்தது ஒரு 3 மாசமாக அந்த போனை கொஞ்சம் கவனமாக வச்சிருப்பாரு. இந்த ஸ்டார்ட் மெசேஜ் பிப்ரவரி இருந்தது, மாதம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிக்டாக்ல கதைச்சு தான் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கியிருக்கேன். அப்படி இல்லை, அது எங்களுக்கு அப்படி நாங்கள் விட்டுருக்கவே மாட்டோம். எல்லாம் பழக்கம். ஏனண்டா அவள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனது. டிவோர்ஸ் ஆன அவரும் எங்களுக்கு சொந்தக்காரன் தான். அந்த வெறும் தவில் வாசிக்கிற ஒரு கலைஞன் தான். அவ அந்த முதல் கணவன். அவருக்கு அதுதான் முதல் கணவனோ எனக்கு தெரியலை. எனக்கு அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு அப்பா. அவரை தப்பான முறையில் தான் அவள் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு இருந்தவா. இப்படி அவரை தனக்கு கொடுமை அது இதுன்னு தான் அவள் சொல்லி கொண்டு இருந்தவா. அப்போ நாங்கள் பெருசாக பழகி கொள்றையில் உண்மையிலேயே நீங்கள் அவைகளுக்கு நான் இந்த பேட்டியிலேயே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவைண்ட வீட்டை நாங்கள் ஒரு நாள் போய் தேத்தனி குடிச்சு எங்களுக்கு தெரியாதப்போ நாங்கள் சொந்தக்காரன் இப்போ போட வேண்டிய கட்டாயம் அந்த உறவு முறை உண்மையாக இருக்குதுன்றதுக்காண்டி அப்படி நாங்கள் கொண்டாடி இருந்த மாட்டோங்கிற பெண்கள்லேயும் ஒரு சில பிள்ளை இருக்குது. ஏன்னா நாங்களும் அவைகளோட கொண்டாடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு விளங்காது தானே. நாங்கள் அவைய கொண்டாட்டமே இல்லையன்றது அவைக்கே தெரியும். அவள் எங்களுக்கு சொந்தம் இல்லை, அவர் தான் சொந்தம். அவர் தான் எங்களுக்கு ஒரு ஒன்றை விட்ட அண்ணன். அவள் எங்களுக்கு சொந்தம் இல்லை. அவை விரும்பி தான் எங்களுடைய அண்ணன் செய்தவர். அதால் எங்களோட அவைண்ட ஏரியாக்குள்ளே அவரே ஒருத்தரோடையும் அவள் சேர விடுற இல்லை. அதனால் அவைண்ட குடும்பங்களே ஒருத்தரும் கதைக்கிற இல்லை. அதுதான் மெயின் பிரச்சனை. என்ன சொல்லுங்க அவன் அந்த பருத்தி துறையில் இருக்கிற உறவு முறைகள், அவாக்கு நெருங்கின உறவு முறைகளை அவைகளோட கொண்டாடுற இல்லையா. இப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. சச்சினுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு.
சில பேர் என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட இறுதி கிரியையில் கலந்து கொள்ள சில பேர் பயப்பட்டுருக்கிறான். ஏன்னா தங்கள் அந்த ஊர் இவ வந்து பிள்ளையான ஆளுங்களுக்கு தெரியாது கடவுளை பிரசாத் தன்னை உங்களோட பிள்ளை வந்து இந்த பிள்ளையோட கதைக்கு ஐயோ நாங்கள் முதலே சொல்லியிருப்போமே அவன் நடவடிக்கைகள் அப்படி என்று சொல்லி இதண்டா. ஏன்னா அவள் வந்து சில ஆண்களை இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாவான். அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால் இது அவருக்கு வந்து சச்சின் முதலாவதானே இல்லை. உங்களுக்கு இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சச்சின் வந்து முதலாவதானே இல்லை. அவர்கிட்ட கணவருக்கு பிறகு அந்த கணவன் அவள் வேணாமென்று சொன்னதுக்கு காரணமே அந்த கணவன் எங்களுக்கு வேறு சிலரால் தெரியப்படுத்தி இருக்கிறார். அவர் நேற்று தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சிச்சு இருக்கிறார். அது கூட எங்களுக்கு வந்து சொந்தக்காரன்றபடியாக அவர் நான் என்ன நீ வெளியில் திரிகிறது சச்சின் போய்க்கு அந்த சின்ன பிள்ளைய போய் இப்படி செய்திருக்கிறாளே என்று அவர் கவலைப்படுகிறார். அவர் வந்து தன் மனைவி கூடாதுன்ட்டு தான் எங்கேயும் சொன்னது இல்லையா. என்ன தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, தானவாவோட வாழாட்டிக்கும் அந்த பொம்பளை பிள்ளை நல்ல ஒரு இடத்துல போய் சேர வேணுமென்று அவர் நினைச்சிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தந்தையை அவர் என்ன நினைச்சிருக்கிறாருண்டா தனக்கு அவையோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா, அவருக்கு விருப்பம் இல்லை, இவ தான் விருப்பம் இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறா. அப்போ அவர் பார்த்துருக்கிறார் அந்த பிள்ளைக்கு இடைஞ்சல் இல்லாமல் தான் ஒரு இடத்துல ஒதுங்கிடணும், அவள் அந்த பிள்ளையை வளர்த்து நல்லா கட்டுமென்று அவர் ஒதுங்கிட்டு. ஆனால் அவைக்குள்ளேயும் வந்த பிரச்சனை வந்து இப்போ சில ஆண்களோட தொலைபேசியில் உரையாடுற மாதிரியும் தன்கடை இஷ்டத்துக்கு வெளிக்கிட்டு கொண்டு போகிற மாதிரியும் அதை தட்டி கொஞ்சம் கேள்விகள் கேட்டதுனால இவரை பிடிக்காமல் அவள் வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போனதாயும் தான் அவர்கிட்ட கணவன் அம்மா வந்து எல்லாருக்கும் சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அவரும் சொல்லி எல்லாருக்கும் கவலைப்பட்டிருக்கிறார். என்னில பிள்ளைய சொல்லி போட்டு தான் போதை பாவிக்கிறேன் நான் அப்படி இப்படின்னு தன்னை பற்றி அவதூறாக கதைச்சி போட்டு வெளியால் வந்துட்டான்னு சொல்லித்தான் அவர் இப்போ எங்களுக்கும் இது ஒரு ஆளம் மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறார். எனக்கு தெரியாது சச்சின் இந்த வேலையில் போய் விழுவான்னு தெரிஞ்சால் நான் உடனே சொல்லியிருப்பேன், எனக்கு இது பெருசாக தெரியாத மாதிரியும் சொல்லியிருக்கிறேன். படிப்பு ஒரு பக்கம் இருக்க வேணும், கல்வி கட்டாயம் முக்கியம், அதை நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கல்வியோடு சேர்த்து தான் நாங்கள் எங்களோட பாரம்பரியத்தையும் அவைகளுக்கு வளர்த்து கொண்டு போகிறோம். பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல. காலமாக பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பின்னேரம் 4 மணிக்கு தான் அந்த வகுப்பு, அதாவது இந்த சொல்லிக் கொடுக்குற அவர்கள் விட்ட 4 மணிக்கு தான் அந்த பிள்ளைகளை அவை அனுப்பிவினேன். 4 மணியிலேருந்து ஒரு 2 மணித்தியாலம் அவை இந்த இதை பயிர்ந்து கொண்டு வர்றது. அதே சின்ன வயசுலன்றதை நான் அன்றைக்கு நேற்று இதில் நான் விளக்கமாக சொன்னேன். ஏனென்றால் என்னுடைய கணவரை நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்கிறார். நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு வாசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு எங்களோட கணவரும் ஒரு காரணம். நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு நாதஸ்வர பெரிய வித்துவான் தான். அவர் மாதிரியே அவற்ற வயசில் அவரை கணவர் வளர்த்து, அதாவது பஞ்சமுத்தி மாமா அப்படி கனமுத்தி மாமா அவையலும் கணவரை வளர்த்து அவையலும் நிறைய பிள்ளைகளை உருவாக்கி விட்டுருக்கணும். அப்படி ஒவ்வொரு இனி குமரன் உருவாக்க வேணும், பாலமுருகன் உருவாக்க வேணும், அப்படித்தான் உருவாக்கி கொண்டு போகிறது. இப்படியே இது வந்து சந்ததியாக எங்களோட இதுகளை வளர்த்து கொண்டு போகிறது தான் எங்களோட இது. அதாவது சிறு வயதில் அது திணிக்கப்படுறதில்ல, அது வந்து வளர்க்கப்படுறது. பிள்ளைகளில் திணிக்கப்படுறதில்ல, அது வளர்க்கப்படுறது. எங்களோட இதை பாரம்பரியத்தை நாங்கள் வளர்த்து கொண்டு போகிறது. திணிக்கப்படுகிறது குற்றச்சாட்டு வந்து அது ஒரு வதந்தி, அது ஒரு பிழையான ஒரு கருத்து. எங்களோட சின்ன வயசில் தான் எங்களோட இதை வந்து நாங்கள் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அது நேற்று நான் ஒரு விளக்கம், எனக்கு பெரிய அளவில் விளக்கம் இல்லை, இது சார்ந்த பற்றி பெரிய வாசிக்கக்கூடிய நல்ல வித்துவான்கள் இப்போ இருக்கி நம்ம வீட்டை நீங்கள் கேட்டீங்களா சொல்லுவேன். நம்ம ஏன் சிறு வயதில் உங்களோட தொழிலை கற்றுக்கொள்ள இதன்றீங்கள் என்று சொல்லி, அதாவது அந்த விரல்கள் வந்து அந்த நேரத்தில் தான் அவை ஓட்டமாகவும் பேசக்கூடியதாகவும் இருக்கிறது. கொஞ்சம் வயசுகள் வந்துட்டால் அவை இந்த இதுகள் வந்து ஒரு கஷ்டம், அவை ஒரு நல்ல ஒரு சத்தத்தை கொண்டு வர்றது கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே பெரிய ஒரு சத்தம் கொண்டு நாதஸ்வரத்துலேருந்து வெறுவே இல்லை. அது எங்கட இதை துறை சார்ந்தவர்களுக்கு தான் நான் தெரியும். அது எத்தனையோ சத்தங்கள் வந்து தான் அந்த இனிமையான சத்தத்தை கொண்டு வர வேணும். குருநாதர் சரியாக கஷ்டப்படுவார் பிள்ளையோட. நீங்கள் நினைக்கிற மாதிரி பள்ளிக்கூட பாடங்களை விட சரியான கஷ்டமான ஒரு பாடம் தான் எங்களுடைய ஒரு சங்கீதம். இந்த துறை சார்ந்த பாடம் வந்து ஒரு இன்ஜினியர் டாக்டராக கூட படித்து ஆகிக்கலாம் மாதிரி இருக்கும். எங்களோட இது நீங்கள் வந்து பாடங்களை படித்தது, அதாவது இப்போ இந்த தமிழ் வந்து முக்கியமாக அதுக்கு தேவையானது மேத்ஸ், கணிதம், வாய்ப்பாடு. அவை வந்து அது தலைகளை பாடமாக்கி அப்படி ஒரு அவை துறை சார்ந்தவையே கேட்டிங்களா தெரியும். அவ்வளோ ஒரு மேத்ஸ் அது வேண்ட மண்டேக்கில் இருக்க வேணும். இப்போ இவர் ஒரு கணக்கு வழக்கில் ஒன்று வாசித்து விட்டால் இவர் அதை திருப்பி வாசிக்கிறேன்னா அவர் மண்டேக்குள்ளே அதை இது பண்ண வேணும்.
அப்போ அதெல்லாம் பெரிய ஒரு வேலை வைக்கு மண்டைக்கு சரியான வேலை. அந்த தொழில் வந்து ஈஸியான தவில் பாடம் ஈஸியானது இல்லை, நாதஸ்வரம் வந்து ஒரு ஈஸியான பாடம் இல்லை. ஏன்டா நான் இதை என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நான் இந்த கணவர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். நிறைய பிள்ளைகளை நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி விட்டுருக்கிறார் என்னுடைய கணவர். அதனால் நான் அங்கேருந்து பார்த்ததால் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். எடுத்த வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சத்தம் எங்கட பிள்ளைகளால் இருந்து பெறாது. அப்படி ஒரு சத்தத்தை கொண்டு வர்றதுன்னு சரியான கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைகள் அதை பாடமாக்கி அந்த இடத்த பெற வேணும். அதை மாதிரியே தான் தவில் அப்படித்தான் சிறு வயதில் இருந்து பாடமாக்குறது வந்து அவைக்கு வந்தால் அப்போ தான் அந்த கலை வந்து நல்ல ஒரு இதாக வரும். அதுக்காண்டி தான் இப்போ நேசரியிலேருந்து என்னத்துக்கு படிப்பிக்கிறோம் விளந்த அப்போ அதுவும் ஒரு சிறு வயசுலேருந்து ஒரு கல்வியை ஆரம்பிக்கிறான். அது மாதிரி தான் எங்களோட கலையும் சின்ன வயசுலேருந்து தொடங்கி சில பேர் அதை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கப்ப இந்த விஷயம். சில பேர் அவர் வந்து நினைச்சிருந்தா படிச்சிருக்கலாம், நாங்கள் படிப்பை குழப்பையில அவர் நினைச்சிருந்தா படிச்சிருக்கலாம், படிக்கக்கூடிய பிள்ளை அவரை தான் குழப்பினவர். இப்போ இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் எல்லாருமே ஏழு மட்டும் படித்தார்கள் இல்லை, சில பேர் படிப்பை குழப்பிருக்கணும் தான். அதே மாதிரி எங்களோட தம்பியும் அப்படி ஒரு இதை செய்துட்டார், படிப்பை குழப்பிடு அவரை நினைச்சு தான் குழப்பி. இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய வித்துவான்கள் வந்து பிள்ளைகளை வீட்டில் வச்சு சொல்லி கொடுக்கணும். ஆனால் இந்தியாவில் அதுக்கண்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. உங்களுக்கு இந்த விளக்கம் கட்டாயம் நான் இதில் தர வேணும். என்னென்னா இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ன்னு சொல்லி அப்படி ஒரு செக்ஷன் வந்து நான் வேணுமென்றால் இங்கேயும் இந்தியாவில் இருந்து வந்திருக்கணும் வேணுண்டாலும் வேலையும் சொல்லலாம். அதை விளக்கம் கொடுக்கும். அவையும் அங்கே சிறு வயசில் இருந்து தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதை என்னென்ன சொன்னால், இந்த மகன் வந்து அங்கே படித்ததால் எனக்கு அந்த விஷயம் தெரியும். நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல சத்தம் இல்லாத எங்களை கூட்டிக் கொண்டே வச்சு உங்களோட கல்யாண வீட்டில் நீங்கள் வாசிக்க விடுவீங்களோ? கேட்குறாங்க, வாசிக்க முடியாது. உங்களுக்கு நல்ல சத்தம் வேணும், நல்ல பாட்டு வாசிக்க வேணும், நல்லா எல்லாம் வாசிக்க வேணுமே. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? கலையில் ஆசைப்படுறீங்க. அப்போ எங்களோட பாரம்பரியத்தை வளர்த்து கொண்டு வந்தால் தானே ஒரு நாதஸ்வர இசை விழார ஒரு குடும்பங்கள் உருவாக வேணும். சங்கங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட சங்கம் இருக்குது, செய்விழாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் அந்த சங்கத்திலேயே போய் கேட்கலாம் சச்சினை பற்றி, அவர் எப்படியானவர்ண்டு. நான் அந்த சங்க தலைவரே இப்போ போட்டிருக்கிறேன், எங்களுக்கு பெரிய பேர் இழப்பண்டு அவர் போட்டிருக்கிறார். நீங்கள் இப்போ நல்லூர் அடியில் வந்து நல்லூர் பின் வீதியில் எங்கள்ட அந்த இசை விழார சங்கம் வேண்ட தலைவர் அதெல்லாம் இருக்கிறார். அதாவது அங்கே ஆஸ்தான வித்துவான்களாக இருக்கணும் நல்லூரில். அவையில் நீங்கள் போய் கேட்டிங்களன்னா தெரியும். பிச்சியப்பா ரஜீவன் அவர்கள் தான் அந்த இதை சங்கத்தை நடத்திக்க மகன். அதை நீங்கள் போய் அங்கே தெளிவுபடுத்துங்க. இந்த விளக்கத்தை என்னத்துக்காண்டி நீங்கள் சிறு வயதிலேயே இந்த பிள்ளைகளை இந்த கலையில் இறக்குறீங்கள் என்றதை நீங்கள் அந்த விளக்கத்தை உண்மையாகவே நீங்கள் இந்த ஊடகம் இந்த விளக்கத்தை வெளிவிட வேணும். அது எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நீங்கள் வந்து செல்ல விளக்கம் கேட்குறேன்டா அவையத்தான் நீங்கள் கேட்கணும். இதே என் கணவர் இருந்தால் நான் இப்போ ஒரு இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். அதனால் அந்த இசை சங்கத்தில் போய்த்தான் நீங்கள் இதை கட்டாயம் தெளிவுபடுத்த வேணும். இப்போ எங்களுக்காண்டி இந்த சச்சினுக்கு இந்த அவதூறம் வருதல், ஏன் இந்த பிள்ளை படிக்காம விட்டுத்தான் இந்த பிள்ளை மூளை இதண்டு இப்படி செய்துட்டேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு இந்த விளக்கத்தையும் வேண்டி அவையத்தையும் ஒரு பேட்டி எடுத்து நீங்கள் போட வேணுமென்ட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணுமில்ல, 16 வயசு பிள்ளைக்கு என்னத்துக்கு 27, 16 வயசு பிள்ளைக்கு அப்படி பொம்பளை தேவைப்படுது அப்படி இப்படின்னு. இப்போ இதை போட்ட கொமெண்ட்ஸ்காரர் எல்லாம் வந்து உத்தமன்னு நான் சொல்ல மாட்டேன். அவையெல்லாம் இந்த 16 வயசு இதெல்லாம் கடந்த வந்துருப்பேன். வேண்டிய அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ தம்பியோ அக்காவோ அண்ணாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ எல்லாம் நிறைய விஷயங்களை கடந்து வந்துரு. இதை விட கேவலமான விஷயங்களை கடந்து வந்திருக்கலாம். அவன் உண்மைகள் வந்து வெளிவரையில், அதால் அவையில் அப்படியெல்லாம் கதைக்கலாம். இது அவன் மேனேஜாட்சி தான் தெரியும். இப்போ ஒரு அரசியல்வாதியோ பாராளுமன்ற உறுப்பினரோ டாக்டர்ஸ் மேரோ அவையெல்லாம் எத்தனை வயசு படித்து பட்டம் பெற்று எத்தனை வயசில் வந்து எவ்வளோ பெரிய கேவலமான விஷயமெல்லாம் செய்கிறேன்னு. அவன் தம்பிக்கு எத்தனை வயசு? 16 வயசு. அவனோட வயசு தான் பிள்ளை. இதெல்லாம் கடந்தது. அவையெல்லாம் படித்து முட்டல் தானே. இப்போ எல்லாம் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவர் அப்படி டாக்டர் இப்படி. அப்போ அவையெல்லாம் என்ன தெரிஞ்ச செய்கிறீங்க இவ்வளோத்தை படித்து. அப்போ அவன் வயசு அதுக்கு என்ன பதில் சொல்ல போயின்னு? அவனோட வயசு அது அறியாத வயசு, 16 வயசு. வளர்ந்தவங்களே இப்படியெல்லாம் செய்யக்க என் தம்பி அது அறியாத வயசில் இப்படி செய்துட்டேன். அதுக்கு இப்படியெல்லாம் கொமெண்ட்ஸ் போடுறீங்கன்னா, நான் கொமெண்ட்ஸ் போடுறவங்களெல்லாம் உத்தமன் இல்லை. அவன் வீடு அப்போ கேட்டாச்சும் எனக்கு தெரியும் அவன் விஷயங்கள்.
இதில் வந்து இப்போ என்னத்துக்கு அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் என்னடா இப்போ தம்பியை பற்றி இப்படி போடுறோம் உங்களோட தம்பி இப்படி நல்ல விஷயமோ செய்தவரண்ட மாதிரி அவர் பெண்ணுக்கு பின்னால் திரிஞ்ச மாதிரி ஒரு கோமெண்ட்ஸ் ஒன்று எங்களுக்கு வந்திருந்தது அதை பார்த்தது. அது வந்து உண்மையாக அவள் அதில் சொல்ல வேண்டிய விஷயம் தானே அவள் சொல்லியிருக்கிறான்டா ஒரு ஆதங்கம் தான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் தான். எங்களுக்கு பேட்டி கொடுக்குற நிலைமையிலே நாங்கள் இல்லை, உங்களுக்கே தெரியும். எங்களோட கோபமும் அந்த ஆதங்கமும் எங்களோட கவலையும் தான் இந்த ஊடகத்தை கூப்பிட்டு நாங்கள் பேட்டி கொடுக்க வேண்டியதாக கிடக்குது. இப்போ வந்து சொன்ன மாதிரி படித்த டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணியிருக்கணும். இன்று வரைக்கும் என்னத்துக்காண்டியான்னு தெரியும். எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் தற்கொலை பண்ணியிருக்கணும். இன்றைய வரைக்கும் என்னத்துக்காண்டி எல்லாமே வந்து காதல், இது என்ன வன்முறை, அந்த இதுகள்லாம் எல்லாமே பாலியல் வன்முறையெல்லாம் காரணம். வேறு எந்த வித காரணமும் இல்லையே. இப்போ வித்தியாச புங்குடி அந்த பிள்ளை அந்த மாணவி அவள் பள்ளிக்கூட உடுப்போட அதாவது யூனிஃபார்மோட ஒரு 9-10 பேர் அவள் இப்படி தாண்டாண்டு நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த பள்ளிக்கூட உடுப்பை கூட அந்தவர்கள் பார்க்கவில்லை. அவற்றை காம இது அப்படி எதில் ஒப்படைக்க எங்களோட பிள்ளை வந்து ஒரு சின்ன பிள்ளை. அவர் அப்படியான இதுவும் செய்யவும் இல்லை. அவர் வந்து அந்த மெசேஜை வந்து நல்லா உள் வாங்கிட்டார். அவர் ஏதோ அதுதான் தன் வாழ்க்கை என்றும் அவர் ஏதோ நினைச்சிட்டார் போலடாக்கு. அப்போ அவர் எல்லாடிக்கு அவர் தற்கொலைக்கேன்னு போகிறேன். அந்த பொருள் எனக்கு கிடைக்க வேணுமா, கிடைக்காம போதோண்டு ஏதோ ஒரு பிரச்சனை வேக்கில் உருவாகிட்டுது. அப்போ தற்கொலையை தூண்டி விட்டுட்டுது. அப்போ தற்கொலை என்ன நடந்திருக்கு, தூண்ட விட்டப்பட்டிருக்கு. அவரை தற்கொலை செய்ய சொல்லி இருக்குது. அது அப்போ வந்து அவக்கு ஒரு படம் போடுறேன் நான், அந்த குழுக்கு மாட்டினபடி ஒரு படம் போடுறேன். உங்களுக்கெல்லாம் இந்த படம் போடையில இந்த ஃபோனில் இருந்து அவக்கு தான் முதல் போடுறேன். அப்போ அந்த பொம்பளை 27-28 வயசு பொம்பளை, நீ முதலாவது அவற்றை உயிரை காப்பாந்து பண்ணியிருக்கணும். 2ஆம் பட்சம்தான் உன்ட பிரச்சனையை நீ இப்போ இந்த எடுத்து சொல்லியிருக்கணும். முதல் நீ ஒரு பொய்யாவது சொல்லி ஐயோ கலட்டு தம்பி நான் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி என் பிள்ளைய நீங்கள் முதலாவது காப்பாது. இப்போ அங்கேயே வந்து ஒரு நியாயமே இல்லை. இது ஒரு சதிதான். எல்லா சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பிரசாத் சச்சின் ஒரு வளர்ந்து வர்ற மாதிரி காட்டு இருப்பினம். திடீரென்று நியூஸ் எடுத்து பார்த்தா பிரசாத் சச்சின் இறந்துட்டாருன்னு வருது. அதுவும் இந்த பொம்பளையால் தான். அதுவும் எங்கள்ட சொந்தக்கார பிள்ளை, எங்களோட அப்பாண்ட அண்ணாண்ட பிள்ளை. ஒரு சதியாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்களோட இதை பற்றி எங்களுக்கு தானே தெரியும், வாரம் பொருட்கள் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இப்போ தான் நாங்கள் அவள் பெட்டி அங்கே ஒரு கடைக்காரர் அப்படி இப்படின்லாம் மக்கள் சொல்லி நாங்கள் கண்ணால் பார்க்கல. அதால் அதுகளை நான் சொல்ல விரும்பலை. அது நீ காவல்துறை தான் கண்டுபிடிக்க வேணும். இப்போ இந்த போடுற ஆக்களுக்கு தான் முதல் முக்கியமாக இருக்க வேணும். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம். நீங்கள் இதை வந்து நல்ல விஷயம் எடுத்துக்கொள்ளாட்டி அதை நீங்கள் கடந்து போங்க, ஒன்றும் போட வேண்டாம். நீங்கள் அதை போட்டுட்டு உங்களோட மனத்தில் என்ன மாதிரி எடுத்துக்கொள்கிறீங்களோ அது உங்களோட பிரச்சனை. ஆனால் அது நீங்கள் வந்து அதை எங்களுக்கு வெளிப்படுத்தாதீங்க. எங்களுக்கு அதை இதால் எங்களுக்கு மனவருத்தமாக இருக்குது. முக்கியமாக வந்து அது எங்களுக்கு மனவருத்தமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி அது ஒரு சிலர் தான் போடினோம், எல்லாரும் இல்லை. நிறைய பேர் சச்சினை பற்றி கவலைப்பட்டுக்கணும். நீங்களே போய் பார்த்தீங்களா உங்களுக்கு விளங்கும். அது வந்து 1-2 பேர் தான் இப்படி போட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அது அவையர்களோட ஒரு இப்போ சொல்கிறீங்க தானே வந்து பேக்க ஐடியா இறக்கி இப்படி போடலாமண்டு. அவை ஒருவேளை அவையர்களுடைய நண்பர்களோ அவர்களுடைய சில அவைக்கு வேண்டப்பட்ட ஆக்களும் சில நேரத்தில் அப்படி போடலாம். அப்படி என்ன நாங்கள் நிப்பாட்டி போடுவோம். இந்த உண்மை வெளிவராமல் போயிடும், இப்படி அசிங்கப்படுறோமேன்ட்டு இப்படி விட்டுருவினாமட்டு அவன் நினைக்கிறேன். என்ன அசிங்கம் வந்தாலும் நாங்கள் உண்மையானவர்கள், உண்மையை சொல்லத்தான் போகிறோம். உண்மையான எவிடன்ஸை நாங்கள் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீட்டிங்குக்கு போகிறண்டாலுமே நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் இது கோர்ட்டுக்கு போய்த்தான் எங்களுக்கு ஒரு நியாயம், அது நடவடிக்கை கட்டாயமாக நாங்கள் எடுக்கத்தான் போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு குடும்பமே இதில் இன்றைக்கு வந்து தற்கொலை அவே செய்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க. ஏனெண்டா அது வந்து இந்த பிள்ளை சச்சின் வந்து எல்லா இடம் இருந்து அதை வாசித்து கொண்டு போய் அந்த கருவி தவில இன்றைக்கு அந்த தவில இன்னும் பார்க்க மனம் இல்லாமல் அந்த அறையை பூட்டி வச்சிருக்கிறேன். என்னடா சச்சின் தவிர பார்க்க முடியாது. இரவு உங்களுக்கு நான் இதையும் சொல்ல வேணும். இரவு நீங்கள் இந்த வீட்டில் வந்திருந்தீங்களா, சச்சின் தவில் கச்சேரியை ராத்திரி தகப்பன் போட்டு விட்டுட்டேன். எனக்கு போடுங்க, நான் கேட்க வேணும் நல்லாண்டு. அப்போ எங்களுக்கு பயம், இதை போட்டு விட்டோன்னே இவன் என்ன இதை என்ன போகிறான். அவன் விட்ட கண்ணீரும் அந்த குடும்பங்கள் விட்ட கண்ணீரும் விரவாக நாங்கள் பார்த்து என்ன நீங்கள் இந்த அயலை கேட்டால் தெரியும். நேற்று நினைச்சிருப்பினோம் இது இந்த விட்ட மூளை கச்சேரி கேட்குதான்னு தான் நினைச்சிருப்பினேன். அவர் அவற்றை கச்சேரி முழுக்க போட்டு அழுது நான் இனி எப்போ பார்க்க போகிறேன்னு, நான் எப்படி இந்த பார்க்க போகிறேன், நான் என்னென்னு இந்த தவில பார்க்க போகிறேன், இந்த தவில நான் என்னென்று வெளியில் கொண்டு வர போகிறேன். அப்படி அழுது அந்த சூழ்நிலை அப்படி ஒரு மன வேதனையில் நாங்கள் இருக்கிறோம்.
ராத்திரி உங்களுக்கு தெரியாது, இரவு அந்த கச்சேரி முழுக்க போட்டுட்டு இந்த குடும்பமே அழுது கொண்டிருக்குது. தாய் தகப்பன் சகோதரங்கள் உறவினர்கள் எல்லாம் அழுக கண்ணீர். வார சாப்பாடை ஒரு தரமே சாப்பிட முடியாமல் இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் யார் எங்களுக்கு நியாயத்தை தேடித்தர? நீங்கள்லாம் மக்கள்லாம் இதுக்கு நியாயத்தை தேடித்தர வேணும். மக்களே இப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் கூட வேதனையை வந்து முதலே தெரியப்படுத்திட்டோம். இதுதான் உண்மை, இதுதான் பொய்யன்று எல்லா விளக்கமும் நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ இப்படியும் ஒரு சிலர் போடினோம்னு சொன்னால் இது பேக்காத்திறந்த அவைகளுக்குரியாக்கெல்லாம் இதை செய்யணும். அதை நாங்கள் பயப்படையில, இனி பயப்பட மாட்டோம். போடுறவே போடட்டுக்கும், அவைக்கும் பிள்ளைகள் எல்லாம் இருக்குத்தானே, போடுறவே போடட்டும். இதுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம். நான் இந்த சொந்த இடம் சாவச்சேரியில் சச்சின் அப்பாவிலிருந்து தெரியும். இப்போ இந்த சச்சின் மச்சான் அவிதன் ஊடாக சச்சின் எனக்கு நல்ல பழக்கம். இப்போ சச்சின் முழு தவிர்களும் நான் இந்த கச்சேரிகளும் அந்த ஃபேஸ்புக் ஊடாக பார்த்துருக்கிறேன். கடந்த சனிக்கிழமை என்று நினைக்கிறேன் சாவச்சேரி கச்சாமன் கோயிலில் அவருடைய தவில் கச்சேரி இருந்தது. அதை நான் நேரடியாக சென்று அந்த கச்சேரியை முழுவதுமாக பார்த்துருந்தேன். மிக இள வயதிலேயே அவர் இந்த கலைத்துறையிலே அவர் மிக உச்சத்தை தொட்டவர். அவரினுடைய இந்த கலை பயணமானது குறுகிய காலத்திலே முடிவுறுத்தப்பட்டது என்பது உண்மையிலே ஒரு ரசிகனாகவும் அவருடைய ரசிகனாகவும் கலையை ரசிக்கின்ற ரசிகனாகவும் அது உண்மையிலே ஒரு பேரிழப்பு. இந்த மக்களுக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி பேரிழப்பு. உண்மையிலே அவருடைய ஆத்மா சாந்தியடைய இந்த நேரத்திலே நான் பிரார்த்தித்து கொள்கிறேன். அதனை விட அவருடைய வயதுக்கு மிஞ்சிய அவருடைய ஆற்றல் அனுபவம் வாய்ந்த பல விற்பனர்கள் மேடைகளில் இருந்தாலும் அவருடைய அந்த திறமையான வாசிப்பு மூலம் அவர் சகலரையும் கட்டி போட்டவர் என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த அவரை நான் நினைக்கின்றேன் 5-6 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய வீரபத்திர கோயிலிலே அவரை நான் சிறுவனாக அந்த தவில் வாசிப்பதில் கண்டிருக்கின்றேன். அவருடைய தகப்பனார் அந்த தவிலை தூக்கி கொண்டு வந்து அவர் அமர்ந்தவுடன் கொடுப்பார். அந்த நேரங்களில் அவர் மிக அருமையாக வாசிப்பார். அவ்வாறு ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞன். அந்த கலைஞனுடைய வளர்ச்சியிலே உண்மையிலே அவருடைய தந்தையார் அளப்பெரிய பங்கு வகித்தவர். அந்த சகல கச்சேரியிலும் சச்சின் போகின்ற கச்சேரிகளில் எல்லாம் அவருடைய தந்தையார் பிரசாத் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய தந்தையார் இருப்பார். ஆகவே ஒரு சிறந்த ஒரு கலைஞனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். உண்மையிலே கவலையான விடயம் அவர் அந்த முடிவை எடுத்தது. அது யாராக இருந்திருந்தாலும் அந்த முடிவை எடுக்க பண்ணியதற்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அவ்வாறான இளைஞர்களை தூண்டுவது, அதாவது தற்கொலை என்பது அது அவராக எடுக்கின்றது. அந்த தற்கொலைக்கான காரணம், அந்த தற்கொலை எதனால் ஏற்படுத்தப்பட்டது, ஏன் எடுத்தார் என்ற அந்த முறைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் சட்டம் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த அவ்வாறான தண்டிப்புகள் மூலம் இனி வருகின்ற காலத்திலே இவ்வாறான இழப்புகள் நமது சமூக மட்டத்திலே அது இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இது ஒரு கலைஞனாக மட்டுமில்லை, இந்த மக்களை ஊரை விரும்புகின்ற ஒரு மனிதனாகவும் நான் இந்த விடயத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே இது எங்களுடைய மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி சச்சினுடைய இழப்பு மிகவும் ஒரு பாரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாதது. நான் உண்மையிலே நான் இதை சொல்ல வேண்டும். நான் அந்த கச்சேரியை பார்க்கவில்லை. சுட்டிபுரத்திலே நடைபெற்ற ஒரு கச்சேரியில் கூட அந்த இந்திய தவில்காரர்கள் வந்து அந்த அமர்ந்த போது கூட அவர் சற்றும் சளைக்காமல் அவர் தனது அந்த கைவண்ணத்தை அந்த தவிலில் காட்டியிருந்தார். அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு தவில் கலைஞன் எங்களை விட்டு சென்றது உண்மையிலே மன வருத்தமானதும் கஷ்டமான விடயமாகத்தான் நான் அந்த